நம்ம தி கேஸ் புக் ஆஃப் ஹேரனோட எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியத்தை தான் காட்டுறாங்க. நைட்டு போல் அதோட ஓனர் வந்து உள்ளே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது, செக்யூரிட்டி எங்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ சிரிக்கிற சவுண்டு என்னடான்னு சொல்லிட்டு வெளில ஓடி வந்து பார்த்தா ஒரு பொண்ணு. அவள் வந்து ஒரு திருடியா, அவன் நின்று சிரிச்சிட்டு இருக்கா. வந்துட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டு இருக்காரு. உன்னை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும், தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நான் இங்கே வந்தது ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டு போகிறான். அதில் பார்த்தா ஒரு முழு இரவு வரப்ப நான் இங்கே வந்து ப்ளூ ஹார்ட்டை திருடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறா. அவ்வளோதான். இப்போ அடுத்த சீனில் காட்டுறாங்க. மறுநாள் ஆரன்ட்ட தான் வந்து உட்காந்துருக்காரு. இது மாதிரி அவள் வந்துட்டு திருடிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறா, சொன்னான்னா செஞ்சிருவா, நீங்கள் தான் வந்து அந்த ப்ளூ ஹார்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, லின் பொண்ணும் எடுத்துக்கலாம் இந்த கேஸை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் ஆரன் சொல்கிறான், ஏன் போன கேஸை மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. போன கேஸும் இந்த திருடியோட கேஸ் தான். அங்கே பார்த்தா அந்த திருடி செம வித்தக்காரி போல பார்த்தா ஆரன் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அந்த கேஸில் இவங்க எல்லாருமே குழப்பி விட்டு பிரச்சனையில் சிக்க விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டலாம். அதனால அவள் சம்மந்தப்பட்ட கேஸே நம்ம எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆரன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிகிட்டு இருக்கப்பயே உள்ள ஒரு லேடி ஓடி வந்துட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. இது மாதிரி லவ்வரை காணும், கண்டுபிடிச்சி கொடுங்க, டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க ஒருவேளை ஓடி போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை நானும் அவரும் உண்மையாக காதலிக்கிறோம், அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப ஆரன் பார்த்துட்டு, சரி இந்த லேடி கேஸ் லின் நீ எடுத்து நடத்து, நான் வந்து மியூசியத்துக்கு போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அடுத்து லின்னை தான் கட்டுறான். அவன் அந்த லேடிகிட்ட உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்கப்ப அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. கவலைப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கப்ப இன்னும் 2 பொண்ணுங்க ஓடி வருவாங்களா. அவங்க வந்துட்டு எங்கள் பாய் ஃப்ரெண்டை காணும், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படிங்க ஆரனை காட்டுறாங்க. ஆரன் அந்த மியூசியத்துக்கு வந்துட்டான். இப்படி உள்ளே நடந்து வரப்ப அவர் சொல்லிகிட்டே வருவார், இங்கே இவ்வளோ பொக்கிஷம் இருக்குது, இவ்வளோ கலை விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு வந்துட்டு இருக்கப்பே அங்கே 2 பேர் கிராஸ் பண்ணி போவாங்க. இவங்க 2 பேரை பார்த்தா யாருமே இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்தாங்கல்ல லூயிஸு, அவங்க அப்பா கூட ஒரு டிடெக்டிவ், அவரு கூட இறந்து போயிடுவார், அவங்க மாதிரியே இருக்குல்ல, அதை தான் ஆரனும் பார்க்குறான். அப்படியே சென்று உள்ளே வரப்ப அவர் காட்டிகிட்டு இருக்காரு அங்கே இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாம். இது எல்லாத்தையுமே உருவாக்குனது எல்லுங்கிற ஒருத்தர். அவர் வந்து கலைப்படைப்பில் சிறந்த ஒருத்தருமா, அவரோட்டு தான் அந்த ப்ளூ ஹார்ட்டுங்கிற அந்த ஜுவல்லரியா, அதை தான் திருடலான்னு சொல்லிட்டு அந்த திருடி வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப ஏரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு, அது வந்துங்க இன்னும் அந்த ப்ளூ ஹார்ட்டு எங்கள்கிட்ட வந்து சேரலை அப்படின்னோடனே அவ்வளோதான். இது இங்கே அந்த ஜுவல்லரியே இல்லைன்னா அவள் இங்கே வந்து திருடுறதுக்கும் ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப இவர் கையை பிடிச்சிட்டு கெஞ்சிடாரு, போயிடாத இது மாதிரி இந்த ப்ளூ ஹார்ட் இங்கே இல்லை, அந்த எல்லி எங்கே போனாருன்னு தெரில, அவர் இல்லைன்னா எங்கள் மியூசியமே அழிஞ்சு விடும், அதோட அந்த ப்ளூ ஹார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் இந்த திருடிட்டு போயிட போகிறா, அதனால நாளைக்கு தான் முழு நிலவு, நாளைக்கு மட்டும் எங்கள் மியூசியத்தை பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சா சரின்னு சொல்லிட்டு ஆரன் ஒத்துக்கிறான். அப்படியே இங்கே காட்டுறாங்க. இந்த ஏமி பொண்ணும் நாகேஸ்வராவும் இந்த சிட்டிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கப்ப லின்னை பார்த்துடுறாங்க. அப்புறம் தான் லின் சொல்கிறா, இன்னும் 2 பொண்ணுங்க வந்தாங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் காணுமா. சொல்லப்போனால் இந்த 3 பேரோட பாய் ஃப்ரெண்டுமே அந்த மியூசியத்தில் தான் வேலை பார்த்துருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த மியூசியத்தில் தான் ஏதோ நடந்திருக்குன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் வந்து ஆரன்ட்ட சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு நானும் மியூசியத்துக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ அவன் அதெல்லாம் ஒன்று வேணாம், இந்த எல்லுங்கிற ஒருத்தர் காணா போயிட்டாரா, நீ போய் அவரை கண்டுபிடி, அவரை பற்றி விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்படிங்க அடுத்த சீனில் கட்டுறாங்க. மறுநாள் லின் பொண்ணு அந்த எல்லோட ரூமுக்கு தான் வந்து செக் பண்ணி பார்க்குறான். அந்த ஓனர் தான் சுற்றி கட்டிகிட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாமா, இது மாதிரி ஏதோ ஒரு புது படைப்பு உருவாக்கிட்டு இருக்கான், அதுவும் நேசிக்கிறவங்களுக்காக உருவாக்குறேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தான். நான் யாரையோ லவ் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வாரமாகவே அவனுக்கு உடம்பெல்லாம் வெயிட் குறைய ஆரம்பிச்சிருச்சு, திடீர்னு எங்கே போனானே தெரில, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சோகமாக சொல்லிகிட்டு இருக்க. அதை பற்றி தான் ஏமி பொண்ணுட்ட சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கா. இது மாதிரி அவர் சந்தோஷமாக இருந்தாராம். ஆனால் வந்து வெயிட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்போ தான் தோணுது, வெயிட் குறைஞ்சிட்டுனா ஜுரமாக எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுமே போய் கேட்டு பார்க்குறாங்க. அவரை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரில. சரின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவரோட ரூமை காட்டுறாங்க. பார்த்தா இங்கே அந்த திருடி சுற்றிக்கிட்டு இருக்கா, சுற்றி மோந்து பார்த்துட்டு இருக்கா, ஏதோ ஸ்வீட்டாக ஸ்மெல் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே சுற்றி பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி வந்துட்டு அந்த கண்ணாடிக்குள்ளே இருப்பானா அந்த பையன்ட்டு பேசுகிறான். அந்த பையனை இவளுக்கு உதவி செய்கிறான். அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா, இது மாதிரி இங்கே அந்த எல் மட்டும் தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் அவரை பார்க்குறப்பெல்லாம் அவர் மட்டும்தான் இருந்தார், ஒரு வேளை கூட எதுவும் வேம்பயர் இருந்திருக்குமோ, கண்ணாடியில் தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை வேம்பயர் இருந்தால் பிளட் ஸ்மெல் வந்துருக்கும்ல, ஆனால் இங்கே ஸ்வீட்டாக ஏதோ ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பான். அவன் கேட்டுட்டு இருக்கான், நைட் என்ன பண்ண போகிற, மியூசியத்தில் வேறு ஆரன் இருப்பேன்னு சொன்னானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்ன பண்ணுறது, அங்கே ஒன்றும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் போவேனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா.
அப்படியே இங்கே லின் பொண்ணை கட்டுறாங்க. அவள் அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டு இருக்கப்ப அங்கே வந்து படம் வரைவாங்கள உட்கார வச்சு அது மாதிரிலாம் வரைஞ்சிட்டு இருக்கவங்கள கூட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஃபோட்டோவில் எள்ளு உட்காந்துருக்க ஃபோட்டோ. எள்ளு இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த பெயிண்டர் கூப்பிடுறாரு, உங்களுக்கு தெரியுமா இவரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை வரைய சொல்லி எனக்கு நிறைய காசும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அடுத்த வீக் வந்து வாங்கிட்டு போக சொன்னேன், அவர் வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, நீங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கொடுத்து விட்டுறாரு. இவங்க எடுத்துகிட்டு வராங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி படம் வரைய சொல்லியிருக்காரு. திருப்பி வாங்கிப்பேன் நிறைய பணமும் கொடுத்துட்டு போயிருக்காரு. தொலைஞ்சி போகிறவங்க இல்லை எங்கேயாச்சும் போகிறேன்னு இருக்கவங்க ஏன் இப்படிலாம் பண்ணணும், அப்போ அவர் மறைஞ்சு தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிடுது. மியூசியத்தை கட்டுறாங்க. ஆரன் இங்கே தான் நின்றுட்டு இருக்கான். கூட அந்த ஓனரும் செக்யூரிட்டி நின்றுட்டு இருக்காங்க. இந்த செக்யூரிட்டி நம்ம செக்யூரிட்டி இங்கே வேலைக்கு வந்துட்டாரு போல. அதான் பார்த்துட்டு இருப்பா. அவள் சொல்லிட்டு இருக்கான், எப்படியே வருவா மாட்டிடுவா பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்கப்பா அவள் சிரிக்கிற சவுண்டு கேட்கும். உடனே இந்த செக்யூரிட்டி இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். அப்போ தான் காட்டுறாங்க பக்கத்தில் ஓனராக நின்றுட்டு இருந்தது தான் இந்த பொண்ணு. மாறு வேஷத்தில் வந்திருக்கா. ஹேரனுக்கு இது தெரியும்பல. அவன் பேசாமல் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பண்ணுறதையே. அவ சொல்லிட்டு இருக்கா, எப்படி என்னோட என்ட்ரன்ஸு வேம்பையர் பயந்துட்டீங்களா மிரண்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த பையன் ஓடனா அங்கே போய் பார்த்தா ரெக்கார்டர் தான் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இந்த பையன் திருப்பி இங்கே ஓடி வந்துகிட்டு இருப்பான். அந்த ஓனர் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே தான் இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிட்டு வச்சிருக்கா. அதோட என்ன பண்ணுறான்னா அந்த ப்ளூ ஹார்ட் ஜுவல்லரியை எடுத்து கட்டுறா. பார்த்தீங்களா உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு குச்சி குச்சி ஓடிட்டு இருக்கா. ஆரன் துரத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அவளும் கீழே இறங்கிடுவா. இறங்கிட்டு என்ன பண்ணுறா, அந்த ப்ளூ ஹார்ட் ஜுவல்லரியை உடச்சிருவா. எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா உடைச்சிட்டான்னு. இதுக்கு இடையில வேற இந்த லின் பொண்ணும் ஏமி எல்லாருமே இங்கே வந்துருவாங்க. அவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, என்ன இந்த ஜுவல்லரியை உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறா, இது போலி தான், உண்மையானது கிடையாதான். அதோட இப்போ நான் வந்தது ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடத்துக்கு போகிறா. அதில் என்ன எழுதியிருக்கான்னா, அந்த எள்ளு இருக்காருல்ல அவரை உங்களுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட அந்த ப்ளூ ஹர்ட்டை நான் எடுத்துப்பேன், அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் இந்த ஏமி பொண்ணு வந்து இங்கே இருக்க சிலைங்களையே பார்த்துட்டு சொல்லுவா, இது மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பாய் ஃப்ரெண்டெல்லாம் தொலைஞ்சி போனாங்கல்ல அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன், குறிப்பாக சொல்லணும்னா அவங்க உடம்ப கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இவளால் தான் இந்த செத்து போன பாடியை பொம்மை மாதிரி நகர வைக்க முடியும்ல. பார்த்தா இங்கே நிற்கிற இந்த தலை இல்லாத இந்த சிலைகளை இவளால் நகர்த்த முடியுது. அதான் சொல்கிறா அவ, இது கல்லாக இருந்தால் என்னால் நகர்த்திருக்க முடியாது, இது வந்து ஒரு மனுஷனோட உடம்பு, அதனால தான் என்னால் நகர வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 3 சிலையுமே எந்திரிச்சு வருது. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.